மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இங்க பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி தெளிவாவே குடுத்துருந்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து தான் இது வெளியாயிருக்கு. இத வெளியிட்டது யாருன்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய நலக்குழு திட்டத்தின் கீழே செயல்பட்டு வரும் அண்ணாநகர் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் தற்சமயம் காலியாக உள்ள மருத்துவ ஆளுவர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மருத்துவ ஆளுநர் பணியிடத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்டான ஒரு ஜாப் தாங்க. ஓகேங்களா, பெர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது, டெம்ப்ரவரி போஸ்டிங்கு. அதுவுமே வந்து மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மருத்துவர் அலுவலருக்கு தான் மாதம் ஊதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த 60,000 மாதம் ஊதியம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு கடகடகடன்னு எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. அதுவுமே மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். ஓகேங்களா, இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எம்பிபிஎஸ் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் யூஜிசி ரெகக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் படிவங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க https://tanjavur.nic.in அப்படின்ற ஒரு முகவரியில் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முகவரியுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். அதனால நீங்கள் டக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்குறதுக்குமே கரெக்டாக இருக்கும். அப்படி தானே? விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து உரிய சான்றிதழ்களோட செல்ஃப் அட்டாச் பண்ணி நகல்களை, சான்றிதழ்களை அட்டாச் பண்ண வேண்டாம், நகல்களை அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ மட்டும் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6/8/2026. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 6/8. ஓகேங்களா மக்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அப்போ தான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. காலி இடங்கள் அதோட எண்ணிக்கை வந்து மாற்றுதல் கூறியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதோட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படின்னா, விண்ணப்பங்கள் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, உங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ, அதோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷ்னலு, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலுமே அதோட ஜெராக்ஸ் மட்டுமே அனுப்புங்க. ஒரிஜினல் எந்த காலத்துலையும் அனுப்பிடாதீங்க. அது போக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோடைய எவிடன்ஸ், அதாவது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை உங்களை 10th or 12th சர்டிஃபிகேட் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதோட சான்றையும் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயலாளர், மாவட்ட நல சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட் வேணாலும் கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, விண்ணப்ப படிவுமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ரோலுக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2த்துலேயே எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லேயே எழுதுங்க, தமிழ்லேயே எழுதுங்க. அது போக தந்தை அண்ட் கணவர் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தந்தை பேர் இல்லைன்னா கணவர் பேர். ஓகேங்களா, கைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது என்னவோ அது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ பிறந்தீங்க, அதோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர், டிஃபிலிட்டி ஏபிள், டெசர்டட் வைஃப், டெஸ்டிடியூட் விடோ அப்படின்ற மாதிரி இந்த கேட்டகரியில் உங்களுக்கு முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கல்வி தகுதி, உங்களை 10th நீங்கள் வாங்கின மார்க்ஸு, இங்கே மார்க்ஸு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மார்க்ஸையும் பர்சன்டேஜ்லையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் வாங்கின மார்க்கு பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி ஆர் டிப்ளமோ, நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது இங்கே எழுதிட்டு மார்க்கு, பர்சன்டேஜ், கிளாஸ் அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முன் அனுபவ சான்றுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
வட்டாரம், வட்டம், மாவட்டம் எதுவாக இருந்தாலுமே அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், மதுரைனா மதுரை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே? அது போக உங்களோட முகவரியில் ஆதார் அட்டை நகலில் என்ன இருக்கோ அதை மோஸ்ட்லி கொடுக்க பாருங்கள். ஆதார் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின் இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் இருக்குங்களா இதை வந்து போட்டுட்டு அனுப்புங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம் அப்படின்றது இங்கே தெளிவாகவே கேட்டிருக்காங்க. சைன் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஓகேங்களா மக்களே? குறிப்பு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைத்து உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் சுய கையெழுத்து இட்ட பின் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ஜெராக்ஸை வந்து அனுப்பிச்சி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் இணைக்கப்படாத விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க மக்களே. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாவட்டத்தோடைய நியூஸ் வேணும் அப்படின்றதையுமே கமெண்ட் செஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இம்மீடியட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே.